தடைதான் எப்படி அதுல இருந்து மீள போறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வாய்ப்புச்சு. அதுக்கப்புறம் இந்த தர்மத்தை அம்மா பகவானுடைய இயக்கத்தை பற்றி கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் சில விஷயங்கள் உடனே முதல் வருடம் போக முடியல. அப்புறம் அடுத்த வருஷத்துல கண்டுபிடிச்ச பிறகு உடனே தீர்வு ஆச்சு. 1994 ஏப்ரல் நினைக்கிறேன், ஏப்ரல் அந்த நேரத்தில் எனக்கு கம்ப்ளீட்டா மாறிச்சு. ஆனா இவர் தாமுன்றவர் மட்டும் ரொம்ப அவருக்கு இதுல சினிமால இருந்து அவருக்கு அவருக்குன்னு ஒரு தகுதி கொண்டு வந்த நேரத்தில் அவருக்கு சினிமா துறை அவ்வளவா விருப்பம் இல்லாத போயிட்டார். அவருடைய நிலைமை அது 2 பேரும் புரிஞ்சிட்டோம். அவர் நேரம் அவருடைய ட்ராக் வேற, நம்ம அப்துல் கலாம் அது மாதிரி அவர் போயிட்டாரு. தாமு அவருங்க. நான் மிமிக்ரை பண்றது சும்மா என்ன பண்ணுவாரு. அப்புறம் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சார். நான் என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டா உடனடியா அமெரிக்காவுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு பகவான் தான் என்னுடைய மனம் 1994ல ஃபுல்லா என்னை மாத்திட்டார். நான் இந்த சினிமா துறையில் அது கூட நான் எப்படி வந்தேன்னா, அந்த ஏவிஎம்னுடைய ஸ்பீக் ஓரங்களில் பண்ணக்கூடிய டப்பிங் நான் பண்ண வேண்டியது. அது சொன்ன மறுநாள் காலைல ஃப்ளைட்டில் ஏறணும் அப்படின்னா நான் ரொம்ப என்ன கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு எனக்காக வேற யாரோ அரேஞ்ச் பண்ணி அந்த டப்பிங் கூட பாதியிலேயே நான் போக வேண்டிய ஒரு எனக்காக வேற யாரோ அரேஞ்ச் பண்ணி இப்படி பண்ணாங்க. அதனால இதை திருப்பு முனை கொடுத்தது அம்மா பகவான் என்னுடைய வாழ்க்கையில அவங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, மாற்றம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டா எப்போ ஞாபகம் இல்லை, ரொம்ப ஃபேமஸ் இந்த அம்மா தமிழ் படத்தில் ரொம்ப ஃபேமஸ். அவங்க படம் எனக்கு ரொம்ப திருச்சிற்றம்பலம் ஒரு படம். அதுல அவங்க நடிப்புக்கு சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லா அழகா இருப்பாங்க. ரெண்டாவது நடிப்புல ரொம்ப சிறந்த நடிப்பு. அவங்க மேல ஒரு பெரிய எனக்கு ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு இயற்கையா ஒரு சகோதரி மாதிரி ஒரு மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது அவங்க மேல. அப்படியே இருக்கும்போது அவங்க வெளியில சொல்றாங்க, அவங்க அம்மா பகவானுடைய அவங்க பக்தர்கள் தெரியாது, என் பிரெயின் பகவான் ஷிஃப்ட் பண்ணிட்டான்னு பப்ளிக்ல சொன்னாங்க. அடாடாடா, இது நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஷிஃப்ட் பண்ண, அவங்க இப்போ ஷிஃப்ட் பண்ணி ஹாப்பியான்றாங்க. அப்போ அவர் ஷிஃப்ட் தான் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பையன், சின்ன பையன்ல இருந்தே வளர்ந்து அவனுக்கு 18 வயசுலயே அவன் வேர்ல்டு நம்பர் 1 சாம்பியன். அவர் பேர் பெக்லன் தான் பேரு. அவர் வேர்ல்டு சாம்பியன் காஸ்ட்னு வின் பண்ணார். அவருக்கு எப்படி இருந்தாருன்னா, அவங்க கழுத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செயின் வச்சிருப்பேன், எப்பவுமே போட்டுருப்பாங்க. அதே மாதிரி அவங்க கிட்டையும் இருக்கு. அவனும் ஒரு பேட்டில கொடுக்குறான், அவருக்கு பிரெயின் ஃபிட் பண்ணி குழந்தையில இருந்தே அவன் தாத்தா பாட்டு என்ன கொடுவான். அவங்க சிஸ்டர் நம்பர் 1 சாம்பியன் இந்தியாவில் செஸ்ல. அவங்களுக்கு இந்த மாதிரி பிரெயின் செயின் எப்படி பண்றது, எப்படி இதெல்லாம் மாற்றம் வந்ததுன்னா எல்லாமே அவருடைய ஒரு கிருபையும் அதனால முடிஞ்சது.